இந்த வாரம் எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரிஸ்ல நம்ம பார்க்க போற நடிகை வினிதா. சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல என்னோட முகம் பத்திரிகையில வந்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே முகத்தை மூடி மறைச்சு நடமாட வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் கனவுலையும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்த முடியாத கண்ணீரோட வினிதா சொன்ன இந்த வார்த்தைகள்ல தான் எத்தனை வலிகள் எத்தனை வேதனைகள். தன்னுடைய அடையாளமா கொண்டாடப்பட்ட அந்த முகத்தையே மறைக்க வேண்டிய ரணமான சூழ்நிலை தனக்கு வரும்னு வினிதா கனவுலையும் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கடந்த காலம் சிலருக்கு கசந்த காலமா மாறி இருக்கும் இல்லையா? அப்படி கசப்பான சில அனுபவங்களால எங்க போனாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியாம போன சினிமா பிரபலங்கள்ல நடிகை வினிதாவும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு பேர் சொல்லும்படியா பல படங்கள் இருந்தாலும் கூட கட்டபொம்மன் திரைப்படத்துல சரத்குமாருக்கு ஜோடியா பிரியா பிரியா ஓ பிரியா அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு பச்சரிசி பல்வரிசை தெரிய முகமெல்லாம் மத்தாப்பு புன்னகையோட நடனமாடிய வினிதாவை அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே மறந்துட முடியாது இல்லையா? குறிப்பா ஜுஜிலிப்பா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் டக்குனு வினிதா தான் சட்டு நினைவுக்கு வருவாங்க. நடிகர் பிரபு நடிச்ச வியட்நாம் காலனி படத்துல சேட்டக்காரியா நடிச்சு தமிழ் மக்களோட மனசுல நீங்கா இடம் பிடிச்ச வினிதாவுடைய பர்சனல் பக்கங்கள் பலரும் இங்கே தெரியாதது அறியாதது. வினிதாவினுடைய சொந்த ஊர் விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயநகரம். இவங்க அப்பா குவைத்தில் இன்ஜினியரா வேலை பார்த்ததுனால வினிதா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதான். சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாத வினிதா குவைத்தில் இருந்து எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க? இந்த கேள்விக்கான பதில நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பதறி போயிடுவீங்க. அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கான பதில வினிதாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க குவைத்துல ஃபஹாஹில் அப்படின்ற ஒரு இடத்துல குடியிருந்தோம். ஈரான் ஈராக் போர் ஆரம்பிச்சதுனால 1990ல நான் அம்மா தம்பி 3 பேரும் குவைத்துல இருந்து கிளம்பியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. எங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வேற வழி இல்லாம நாட்டை விட்டு வெளியேறினாங்க. யுத்த சத்தத்துல நாங்க பயந்ததெல்லாம் இப்பவும் என் மனசுக்குள்ள அப்படியே ஆறாத ரணங்களா இருக்கு. குவைத்துல இருந்து துபாய்க்கு போகணும்னா கப்பல் வரணும். அந்த கப்பலுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு நாங்க 4-5 நாட்கள் காத்துட்டு இருந்தோம். ஒரு வழியா கப்பல் வந்துச்சு. அதுல 8 நாட்கள் பயணம். அதுக்கப்புறம் விமானம் மூலமா மும்பை வந்து இறங்கினப்போ விடிய காலை 3 மணி. குவைத்துல இருந்து மும்பைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆச்சு எங்களுக்கு. நம்ம நாட்டுல வந்து காலடி வச்ச பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் உயிரே வந்துச்சு அப்படின்னு குவைத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் கழிச்சு இந்த பேட்டியை கொடுக்கும்போது வினிதாவினுடைய கண்கள்ல அந்த பயம் விலகவே இல்லைங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகளில் வெளிப்பட்ட அந்த வழிகள் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வந்த இப்படி ஒரு சூழல்ல வளர்ந்த வினிதா சினிமாவுக்கு எப்படி வந்தாங்க? மும்பையில பிகாம் படிக்கும்போது லட்சுமியை தேடி அல்லுடி பேரு அம்மாயி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. அந்த படத்தோட ஹீரோ சுமன். ஆமா, இப்ப யார நான் லட்சுமின்னு சொல்லணும், அதுதான் வினிதா அவங்களுடைய உண்மையான பெயர். அவங்களுடைய உண்மையான பெயர் லட்சுமி தான். வினிதாவோட வீட்டுல அவரோட அம்மா வழி அப்பா வழின்னு எல்லா பெண்களோட பேருமே லட்சிதா அப்படின்னு சொல்றாங்க. வினிதாவே இதை பத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. முதலா தெலுங்கு பட வாய்ப்பு வந்தப்போ சினிமா வாய்ப்பு தேடி வந்திருக்கு. ஒரு படம் நடிச்சு பார்ப்போம், செட் ஆனா தொடர்ந்து நடிப்போம், இல்லைனா படிப்பு தொடருவோம் அப்படின்ற முடிவுல தான் திரைத்துறைக்கு வந்ததா வினிதா சொல்லியிருக்காங்க. வினிதாவுடைய படங்கள் வெளியான காலகட்டத்தில் அழகு வினிதாவை இன்னும் நிறைய காட்சிகளை நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்து எட ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வினிதாவின் முக வசீகரத்தை தமிழ் சினிமா கொண்டாடுச்சு அப்படின்னே சொல்லலாம். வினிதாவோட அழகை பத்தி பேசும்போது மற்றொரு முக்கியமான தகவலையும் இங்க சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா, 1991-92 வருடத்துக்கான மிஸ் இந்தியா போட்டியில வினிதாவும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. முதல் சுற்றுல தேர்வான 10 அழகிகள்ல வினிதாவும் ஒருத்தரா தேர்வாகி இருக்காங்க. அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த சுற்றுக்கான நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த வருடம் மிஸ் இந்தியாவாக மது சாப்ரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நான் மட்டும் எல்லா ரவுண்ட்லயும் கலந்துகிட்டு இருந்தா மது சாப்ரேவுக்கு மற்ற அழகிகள் மாதிரியே நானும் செம்ம டஃப் கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில அந்த டைம்ல ரொம்பவே வேதனையோட சொல்லியிருக்காங்க வினிதா. அந்த தன்னம்பிக்கையான வார்த்தைகள்ல உண்மை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வினிதாவோட முக வசீகரத்துக்கும் சிரிப்புக்கும் மிஸ் போட்டோஜெனிக் அல்லது மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்னு அங்கீகாரம் கிடைச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்றது தான் நிஜமோ நிஜம். வினிதாவுக்கு ஹிந்தி, அரபி, உருது, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மொழிகள் தெரியும். இதுல தமிழும் மலையாளமும் இவங்க நடிக்க வந்ததுக்கு அப்புறமா கத்துக்கிட்ட மொழிகள். வினிதாவுக்கு பரதமும் தெரியும், டிஸ்கோவும் அத்துப்படி. அழகு, திறமை, நடிப்பு, நளினம்னு எல்லாமே பக்காவா பொருந்தி இருந்த வினிதா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 மொழிகள்ல இது வரைக்கும் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல அவங்க நடிச்ச பெரும்பாலான திரைப்படங்கள் அவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய திரைப்படங்களாகவே அமைஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் வினிதா கமிட்டான முதல் படம் ஊழியன். இதுல நடிகர் அருண் பாண்டியனுக்கு ஜோடியா நடிச்சாங்க. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே 1993ல சரத்குமாருக்கு ஜோடியா இவங்க நடிச்ச கட்டபொம்மன் படம் வெளியாகி வினிதாவுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்திருக்கு. தாமரை மொட்டு மாதிரியான பப்ளியான முகமும் வெட்டுப்பல் சிரிப்புமா பாலைவனத்துல ஒரு ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் படத்துல சரத்குமார் கூட செம்ம ஸ்டைலிஷா இவங்க ஆடின டூயட் டான்ஸ் யூடியூப்ல இப்பவுமே பலராலையுமே விரும்பி பார்க்கப்பட்டு ரசிக்கப்படுது. பிரபு கூட இவங்க நடிச்ச பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆனது. குறிப்பா வியட்நாம் காலனி படத்துல பிரபு கூட இவங்க செய்யற குசும்புகளும் சேட்டைகளும் இப்பவுமே பார்க்கறதுக்கு சமரகலையா இருக்கும். நடிகை ரோகிணியோட பின்னணி குரல்ல
ஜுஜலிப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை வினிதா செல்லமாக சொல்லும் போதெல்லாம் அந்த காலகட்ட காதலர்கள் மத்தியில் அது பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. KS ரவிக்குமார் டைரக்ஷனில் வெளியான பெரிய குடும்பம் படத்தில் பிரபுவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வினிதாவும் கனகாவும் போடுகிற அந்த நீயா நானா சண்டையினால அதில் வரக்கூடிய ஒவ்வொரு காமெடிக்கும் தியேட்டரில் அப்போ செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சாமா. 90s கிட்ஸை மிரள வச்ச கருப்பு நிலா படத்தில் மாறுபட்ட நடிப்பால் வினிதா சிறப்பாக நடித்து நம்மளெல்லாம் மிரட்டி இருப்பாங்க. இந்த வரிசையில் மகாபிரபு, வேலுச்சாமி, கார்த்திகோட சின்ன ஜமீன், ராம்கியோட சின்ன மேடம், விஜயகாந்தோட பதவி பிரமாணம், ஜெயராமோட புதுநிலவு உள்பட பல திரைப்படங்கள்ல அவங்க நடிச்சாங்க. வானத்தை போல படத்துல கிட்டத்தட்ட வில்லி கேரக்டர், ஆனா அதுலயுமே சின்ன போர்ஷன்ல வினிதா வருவாங்க. ஆனா அதுலயுமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பெரும்பாலும் ஹோம்லி கேரக்டர்கள்லயே தேர்ந்தெடுத்து நடிச்சாலும் கிளாமர் ரோல்களையும் விட்டு வைக்காம அதுலயுமே ரசிகர்களை கிறங்கடிச்சாங்க வினிதா. 1990களில் பிரபலமான நடிகையா இருந்தவங்க சினிமாவுக்கு வந்த புதுசுல வருஷத்துக்கு 7 படங்கள்ல கூட நடிச்சது கண்டிப்பா கூடுதல் ஆச்சரியம் தான். தன்னை ஷார்ட் பீரியட்ல இந்த அளவுக்கு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்னு கண்டிப்பா வினிதாவை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ் பட தயாரிப்பாளர்கள் இவங்களோட கால் ஷீட்டுக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் 90ஸ்களில் வெளியான வாரப்பத்திரிகை செய்திகளா இருக்கு. புதுநிலவு படத்துல வர புதுநிலவு தனிநிலவு பாடல்ல வினிதாவோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். இப்போவும் அந்த பாட்டை கேட்கும் போதோ பார்க்கும் போதோ வினிதாவினுடைய நினைவு ரசிகர்கள் மனசுல அப்படியே லைட்டா வந்துட்டு போறது மட்டும் இல்லாம அவங்க தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிருக்கலாமேப்பா அப்படின்னு கண்டிப்பா யோசிக்க வைக்கும். ஆரம்பம் இருந்தா அதுக்கு முடியும்னு ஒன்று இருக்கும் தானே. ஆனா அப்படியான முடிவு வினிதாவினுடைய சினிமா கரியரில் ரொம்பவே வேகமாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான இந்த 2 காரணங்களை நம்மளால் அனுமானிக்க முடியுது. ஒன்று, தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்களில் வினிதா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்களோட நடிப்பு திறமையை வினிதாவோட கிளாமரே மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது காரணம், அவங்க நடித்த பல படங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கதாநாயகிகள் இருந்தாங்க. வினிதாவுடைய அந்த ஈகோ இல்லாத இயல்போ அல்லது அவங்கள சரியாக வழிகாட்டுறதுக்கு யாருமே கூட இல்லாததோ இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எது எப்படியோ ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க வினிதா. அவங்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களும் எங்கே கொஞ்ச நாளாக வினிதாவை ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியலையே, படம் நடிக்கிறாங்களா இல்லையா, எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க அந்த டைமில் தான் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக வினிதாவா இப்படி அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பதறக்கூடிய அளவுக்கு அதிரடியான செய்திகள் ஒளிபரப்பாகின. வினிதா பாலியல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. செய்தியோட பின்னணியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு முகத்தை மறைச்சபடி நடந்து வந்தவங்க வினிதாவா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு உருவத்தில் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செய்திகள் எல்லாமே ஒரு பெண்ணா வினிதாவோட வாழ்க்கையில நடந்திருக்கவே கூடாதது அப்படின்னு தான் சொல்லணும். தான் ஃபீல்ட் அவுட் ஆனதுனால தன்னோட தம்பியை வச்சு படம் எடுக்க வினிதா முயற்சி செஞ்சதாகவும் வினிதாவுடைய இந்த தேடலையே தூண்டலா வச்சு அவங்கள பாலியல் ரீதியா பலரும் பயன்படுத்திக்கிட்டதாகவும் செய்திகள் வெளியானுச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக வினிதா கேட்ட 2 கேள்விகள் கண்டிப்பா எல்லாராலையும் உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டியவை. போலீசார் போயிட்டு அவங்களை கைது செய்யும் போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஆண்களை நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு கதறி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு ஜாமீன் கிடைச்ச பிறகு வினிதா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட தம்பியை ஒரு படத்துல ஒப்பந்தம் செய்யற விஷயமா தான் நான் அங்க போனேன். அதனாலதான் என்னோட தம்பியையும் அம்மாவையும் கூடவே நான் கூட்டிட்டு போனேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பாலியல் தொழில் பண்றதுக்காக போயிருந்தேன்னா குடும்பத்தையேவா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு பயங்கர காத்திரமா வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. காஸ்டிங் கோச் அப்படின்னு தொடர்பான நடிகைகளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிற இந்த காலகட்டத்தில் வினிதா 2003ஆம் வருடம் கேட்ட அந்த 2 கேள்விகளை இப்போ இந்த சமயத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா வினிதாவுடைய கையிறு நிலையும் கண்ணீர் துளிகளும் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு சுலபமாக கடந்து செல்லப்பட்டிருக்கும் அப்படின்றது இப்போ பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். 2003 கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த வினிதாவை 2004ஆம் வருடம் குற்றமற்றவங்க அவங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை செய்தது. அதன் பிறகு 4 வருடங்கள் கழித்து எங்க ராசி நல்ல ராசி அப்படின்ற ஒரு படத்தில் கேரக்டர் ரோல நடிச்சிருந்தாங்க வினிதா. ஒரு நட்சத்திரம் டக்குன்னு மின்னி அப்படியே டக்குன்னு மறைஞ்சிடுற மாதிரி திரையுலகத்தை விட்டு ரொம்ப சீக்கிரமே கடந்து போயிட்டாங்க வினிதா. புதுநிலவு பாட்டில் வர அந்த வரிகளை போல வினிதாவினுடைய அந்த அழகு முகமும் பச்சரிசி பல் சிரிப்பும் என்னைக்குமே ரசிகர்களோட மனசுல புத்தம்புது நிலவு போல பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய படங்கள் வழியா எப்பவுமே எல்லோருடைய மனசுலையும் அவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி யாருக்கும் எந்தவித அப்டேட்டும் பெருசா தெரியல. திரும்ப நடிக்க வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றது மட்டும் கிளியரா சொல்றாங்க. இப்போ நடிகை வினிதாவை பத்தி எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் இந்த வீடியோ சீரிஸ்ல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்கு நினைத்துருங்க.